என்னடா சிரிப்பு? ஏன் சிரிச்சா? அவர் சிரிச்சா நான் சிரிச்சா? அவர் சிரிப்பாருடா. அவர் சிரிக்கலாம், நீ சிரிக்க கூடாது. அவர் மட்டும் சிரிப்பா, நான் சிரிக்க கூடாது. அவர் எங்க சிரிப்பார்? தும்புறா. தும்புற சிரிப்பா. நாளைக்கு என்ன ஊருக்கு போறோம்? செஞ்சு பக்கத்துல. அங்க சிரிப்பாரு. அப்புறம் என்ன ஊரு? செஞ்சு பார்த்தால என்ன பெரிய நசல். நசல். செஞ்சுங்க பக்கத்தால என்ன ஒரு நாளைக்கு நாடகம். நாளைய நாடகம் இன்னும் தெரியல. நாடகக்காரன் எப்படி சாப்பிடணும் பாருங்க. சொன்னாங்க சாப்பிடுறான். அவர் ஊரு ஊரா சிரிக்க வந்த கறி கறி அவர் சிரிப்பார். நீ சிரிக்க கூடாது. என்ன ஏன் சிரிக்கிறா? அவர் சிரிப்பா சிரிக்க வந்த கறி. பாட்டு போதா கால நெய்வேலி காட்டாமணி நெய்வேலி காட்டுறா தைலம் வீர கட்டாமணி வீர கட்டாமணி. அம்மா வட்டம் சொல்ல பகுதியாய் படத்திட்டு பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை திங்களக்கிழம் உத்திராட நட்சத்திரம் அத்தனை வருமானக்கு அத்தனை வருமானக்கு கெட்டகாரனுக்கு செருப்பலானி பேர் ஒரு சேவ் போடுறான். உனக்கு போட மாட்டான். அவருக்கு எவ்வளவு சேவ் பண்ணாலும் போடுவேன். ஏன் போடுவேன்? நாளைக்கு கூத்து தெரியாம இருக்கும் பாரு. அதனால போடலாம். அப்படியே கூத்துக்கெல்லாம் அப்படியே 1.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 1750 ரூபாய் சம்பளம் அவருக்கு போடுவேன்டா. உனக்கு நான் போடவே மாட்டேன். கூட வண்டியில் உட்காந்து வந்துட்டா போறேன். அந்த மூலையில நின்று ஏற்றாது குறைகார கொண்டு விட்டு போனேன். அதுக்காக ஒரு சேவ் போடுறான். உனக்கு போட மாட்டேன். ஒரு சின்னதான் போட மாட்டேன். காலில் வா அது என் கூட ஹோட்டலுக்கு வாடா. காலையில காலையில் சாப்பிட்டோன்னா இலையை எடுத்துடுறான்.
அவர் கையில இருக்க கிட்ட வர முடியுமா கிட்ட நெருங்க முடியுமா பேச முடியுமா பேசுறாங்க ஒரே அது ஒரே சொல்லும் ஒரே சொல்லும் என்னடா என்ன நாயுதா ஆரகேகரம் கரகேகரம் வாகவல்யம் புசகீர்த்தி வில் அம்பு கத்தி செய்யலாமா செய்யலாமா ஒண்ணு செய்யலாமா அவன் அக்கா தங்கச்சிக்கு 1 கிராம் கூட செய்ய முடியல அவனால செய்யலாமான்ற இருந்தாதானே செய்யலான்னு கொண்டுட்டான்டா தேவடியா மோனா அக்கா தங்கச்சி கொண்டுட்டானா அப்படி என்று பற்பல சூதுகள் செய்தார் எம்பெருமான் நாராயண புண்ணியத்தினால் நாங்கள் மீண்டும் இறுதியிலே மாறப்படவில்லை அப்படி என்று அவன் நல்ல மாறாய் வரான் பஞ்சகத்தார் பஞ்சகத்தார் மக்கள் வாழ மாட்டார்கள் கொஞ்சம் பேர் வாழ்ந்தாலும் கொஞ்சம் மக்கள் வாழாது பஞ்சகத்தார் வாழ்ந்தாலும் வஞ்சகத்தார் பிள்ளைகள் வாழாது பிற்பகல் விளையும் யார் யார் என்னென்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் இல்லையா பங்காளியாக இருந்தாலும் வாழ வைத்து வேடிக்கை பார்க்கணும் அவன் தானே மனிதன் உண்மை எங்கள் ஏற்றத்தை கண்ட அவனோ இன்னும் ஆளப்படவில்லை அப்படி என்று அத்தனையும் சூதுவனிலேயே பறித்தான் அப்படி என்றான் அவன் நம்பி வருவதற்காக விடுத்து காந்தாரவன் இருக்கிறார் பாண்டாளி அவன் மற்றவர்களை கொண்டு வந்து தன்னை பயின்றவனும் ஒரு பெண்தான் தனக்கு காரணமானவனும் ஒரு பெண்தான் தனக்கு மனைவியானவனும் ஒரு பெண்தான் மாற்றான் மனைவியும் ஒரு பெண்தானே அப்படி என்று அறியாது அப்படி என்று அறியாது எழுந்து சென்றான் துச்சாதன் ஆய் பாஞ்சாலி வாங்கி ஒசேலை கொடு என்று இவன் கேட்பதற்கு முன்பு சொல்லாமல் உத்திரியம் வாங்கி அமர்ந்த போது இருக்கிற குவியம் பெருமான் நிலை அளிக்கிறேன் தருக துகிலன விழுந்து தங்களை வன்படு துச்சாதனன் சொல்லாமல் சேலையை கொடு என்று துச்சாதனை கேட்பதற்கு முன் சொல்லாமல் மைத்துனா வாருங்கள் வருகவென வரமார்பில் வாங்காத உத்திரியம் வாங்கி என்றால். உத்திரியம்னா உத்திரியம் சேலை முன்னாடி
உத்திரியம்னா முந்தானைக்கு பேரு உத்திரியம். சரிண்ணா முந்தாடி இல்லையா இதெல்லாம் எங்க கேட்டீங்க? அதுக்கு இல்லைங்க எந்த வார்த்தை நீ கேட்டா உனக்கு தெரியுது. இல்லைங்க முந்தாடி படம் தானே அதான் படம்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியுது. முந்தானைன்றது புடைவில மட்டும்தான் முந்தானை இருக்குமா? முந்தானை பொருள் என்ன? ஒருத்தர் பொம்பளை சொன்னாங்க இந்த முந்தாடி ஆம்பளை தவிர வேற எதுவும் போட சொன்னாங்க. அதுதானே உனக்கு தெரியும். வேற என்ன தெரியும் அதை பத்தி? அதாங்க சொல்றேன். அப்புறம் யார் சொன்னா கேட்கறேன். அதாங்க சொல்லு கதைகள் வேறு. சேலை எடுத்து கொடுத்தால் முந்தானையை எடுத்து கொடுத்தால் துகளை கரைகிறான் துச்சாதன். சொல்லும் கூறாமல் கோவிந்தா 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 கூறாமல் அவி தூர உழைத்து உள்ளவெல்லாம் உருகிறான். ஒரு சில்லையை கொண்டு நான் கடலீர வற்ற செய்து விடுவேன். இவள் சேலை என்னால் களைய முடியவில்லை என்று மலை போல வீழ்ந்தான் துச்சாதன். பாண்டவர்களே, நாட்டை விட்டு வெளியேறுங்கள். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அச்சாத மாசம் துளைத்து வந்தால் நாடு அப்படி என்றார். யாகவத்தினோடு ராஜாக்கு நாங்கள் வனம் சென்றோமே. இந்த பூமி செய்தோ நாங்க முதல்வராக சென்ற வனம் இருக்கிறது. அதான் காமியவனம். அதான் மாமியவனமா? மாமியாவனத்துக்கு போட்டாங்க பையா. மாமியாவனம் எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் நீ வேற சொல்லிட்டா இப்படி இப்படி எவ்வளோ மாமியார் வனம் நான் சொன்னேன். சொன்னீங்க முத புத்தகம் மாமியாவனம். காமியவனம். காமியவனமா? காமியாவனம். காமிகாவனம் இல்ல, காமியவனம். காமியவனம் அப்படி என்றால் அப்படின்னா மாமியவனம். அந்த எழுத்து எங்க பார்த்தா எனக்கு தாண்டி அம்மா ஆம்பளம் தெரியல. பாரு ஈட்டு போட்டு தேடி விட்டான். காமியவனம் என்றால் இச்சத்தது தருவனம் காமியவனம். ராஜாக்கள் நாங்கள் என்ன நினைக்கின்றோமே வனத்திலே நிறைவேறும். அப்படி இருக்கும் திருவாயில் சென்று போச்சு கண்ணில் சென்று மீது கொண்டலம் பாதம் உஜரமையும் பூஜை செய்த பின்பு அந்த வண்டடி தாரா செய்த வஞ்சனை நாங்கள் எப்பெருமையில் என்ன பாவம் செய்தோம் அறிவராது. யாகவத்தில் ஓடு வந்த வனத்திலே காலம் அடிக்க முடியாது. ஆண்டு வளர்த்து விட்டான் என்ன செய்வது என்று வந்து எழுதுவோம். இவர் ராஜாக்களே மக்களே பயப்படாதீர்கள். அவர் சொன்ன வாக்கிய சர்வே கொண்டவராகி காடு வந்து விட்டீர்கள். இந்த 13 கடந்து நீங்கள் சென்றால் உங்களுக்கு ராஜ்யத்தை அவன் தரமாட்டான். பங்கம் தரமாட்டான். பங்கமா பங்கல்ல பாகம் பங்குன்றது அப்படி சொல்றான். எங்கள் பாகத்தை தரமாட்டான். ஆமா. அப்படியானால் தாத்தா எங்களுக்குரிய பாகத்தை நாங்கள் எப்படி மீட்டெடுப்பது? சாமபேத தான தண்டம். சாமபேத தான தண்டம் சதுர்வித உபாயம். அதிலே சாமபேத தானத்தை நீக்கி தண்டம் என்று சொல்லும்படியான சண்டமுடிகள் தான் அப்படி பலவனத்தை முகத்தவன் ஆச்சுதே. நாங்கள் எப்படி அவரால் வெல்ல முடியும்? அப்படி என்று தோற்றிரமான தெய்வம் சுருதிகள் ஆளு ஒன்றாய் கோட்டவன் வில்லும் சொல்வான் குண்டு வில்லுனை வந்தன்பால். கையலாயவனை சார வேண்டும். சிவனை கோரி அதிகாரம் இருக்க வேண்டும். அவர் களத்திற்கும்படியான பஞ்சவாலியர் சொல்படியான வாசிவாஸ்திரம் இருக்கிறது. அது எவன் ஒருவன் பெற்று வருகிறோ அவரே நாளை அவர்களை வெல்லலாம் என்றார்கள். நான் போய் வர
நான் போறேன் இது எவராலும் இயலாது. இயலாது. வேறு யாரு? யாரு? பார்த்தனே சென்று பாசு பலம் பெற்று வருவானால் அந்த ஆர்த்த பைங்குடலால் செய்த அருஞ்சபதம் ராஜாக்கள் சபதம் நிறைவேறப்பட வேண்டுமே. ஆனால் அருச்சுனன் ஒருவனை தவிர வேறு எவரால் இயலாது. ராஜாக்கள் நான் செய்த சபதம் என்ன சபதம்? என்ன சபதம்? படுதுருவதன் சொல் பழுது போகாத வண்ணம் விடுவோ என்று சொன்னேன். தன்னை தொடுகளை அறைய நாளை துள்ளவி அடித்து போரி படுகளும் செற்காவிட்டால் பார்த்தீர்கள் கர்ணனை கொல்லுவேன் என்று என் சபதம். ராஜாக்கள் சபை நிறைவேறப்பட வேண்டுமே. அர்ஜுனன் செல்ல வேண்டும் என்றார்கள். நான் சிவவேடதாரி ஆகினேன். ஆசிரால் மறைப்படியை எண்ணில் கோடி ஆகமத்தின் படி எடுத்து ஐந்தும் கூறி வடிவம் விபூதியாய் அப்போது என விருது சிலபுரத்தே சேர்த்தான். பேசினார் அப்பொறுப்பில் சிகரமேவும் சிவனோ போலுவன தேவரன் நான் பேசினார். பரிசிலக்கை விஜயன் பூண்ட பெருந்தவத்தை நிலை சிலருக்கு பேச ஆசினான் மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின் படி எடுத்து ஐந்தை நிறுத்துறார். ஆகமத்தின் படி எடுத்து ஐந்தும் கூறி ஆகம வேதங்களிலேயே 5 எழுத்து சுத்தமாக்கி கொண்டான் அரிச்சொல் நமசிவாய பூசினான் வடிவமில்லா விபூதியால் எங்கு பார்த்தாலும் பூஜை வேலைக்கு தேவைப்படும் பொழுது அந்த பஞ்சாட்சரத்தை எடுத்துக்கலாம். அப்படி என்று சிவ நடந்த ஆகி அந்த கையலாய மலையை சார்ந்து அரிதாகி தவமெற்றினி. எப்படி ஒரு தாளை விசை நின்றதாலே ஒரு தாளை ஊருவின் மேல் ஒன்றும் கருதாமல் மனமனக்கு விஷம்பினோடு எதிர்மலை கவர்மான் போல் களத்திரிட்டி இருதாரை நெடுந்தளங்கள் எமையோர் ஆஜரம் கதிரும் போதனை நோக்கி இருதாதியம் மனதம் செய்வார் ஏறுவனுக்கு ஒரு தாளை விசை நின்று விஷயம் என்னடா? இதான் மீச, அது சுத்த கறி. இதான் மீச. இதான் மீசையா? சொன்னாரப்பா. மீச மீச இதான் மீச. நான் கேட்டது என்ன நீ சொல்றது? இப்ப சொன்னீங்களா மீச? நான் சொன்னது மிசை குரில். குரில் மீ குரல் மீ குரல்லா எங்க போயிடா சின்ன குரல் தமிழ் பாடுற பாடு அம்மா பாடுபடுறது தமிழ் நாடகக்காரங்க 400 அது ஊர் பழுதாவூர் வெங்கநாதபுரம் நாடகம் பழுதாவூர் மாதானூர்ல டீ ஷாட்டு போன்ட்டு காரு நிறுத்தி டீ கடைக்கு ஆளு போறாங்க. முன்னாடி போனாங்க, நான் பின்னாடி போறேன். ஒரு வயசானவர் சேர் மேல உட்காந்து நாடகார மாதிரி தெரிஞ்சு என்ன ஒரு பாடினார். நாங்க நெய்வேலி பக்கம் இருளக்குறிச்சி ஜனார்தன சமா கூத்து பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது இப்பெல்லாம் அந்த வயசானவர். ஆமா நான் போயிட்டு இருக்கேன். அப்பதான் கிட்ட என்னங்கன்னு கேட்டார். நம்ம ஆளு கூத்தாடி விட்ட இத்தனை இம்மன்னா ரெண்ணா இல்லைன்னா இல்லைன்னா அவ காணோன்னாரு. நான் கிட்ட போட்டேன். ஓஹோ இவர் கொஞ்சம் அறிவாளி போட்டிருக்கேன். நீ போன்னு அவர் கையை காட்டி விட்டு நான் உட்காந்துட்டு அவர் பக்கத்தால் ஏன்னா அப்படின்னா இல்லைங்க எந்த சமாவும் கூத்து பார்க்க முடியலைங்க அந்த காலம் மாதிரி. இந்த இல்லன்னா இரண்ணா இம்மன்னா ஐயன்னா அவ காணும் கூத்தாடி விட்டான்னார். உள்ளபடி நீங்க சொல்றது நியாயம்.
நீங்க கூத்தையே பார்க்க கூடாது இனிமேல. என்ன? ஆமா. நீ பார்த்த கூத்தாடிகள் எல்லாம் காலமாயிட்டாங்க. அந்த சொல்லு தவறாத பேசியவர்கள் காலமாயிட்டாங்க. ஆமா. இப்ப உள்ளவங்களுக்கு எல்லாம் மிளன்றதுதான் இருக்கு. நீங்க சொல்றது உண்மை, நான் ஏத்துக்கிறேன். நீங்க நாடகம் பாக்குறது தப்பு, உண்மைதான் அப்படின்னாரு. உண்மைதாங்க அப்படின்னு. நாத்தியார் எங்க வருவாரா அப்படின்னாரு. ஏன் என்ன விஷயங்க? இல்ல அவரு ஏதாவது ஒழுங்கா பேசுவார் அந்த சம்பவம், இல்ல அவரும் அப்படித்தானாரு. தெரியாது. வாத்தியார்னு இல்லைங்க, எல்லாமே அப்படிதான். நீ வாத்தியார் மட்டும் பேசாதீங்க. பொதுவா இன்னைக்கு உள்ள நாடகக்காரர்கள் எடுத்துனா இதுதான். வாத்தியார் மட்டும் என்ன கம்பத்திரியா பறக்க போறான் அப்படி. இப்ப நீ சொன்ன பாரு தம்பி, அதான் தம்பி நான் வாத்தியார்னு காட்டிக்காத எட்ட வந்துட்டேன். காரணம் அவரு சொன்னது உண்மை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாடகம் பார்க்கும் போது சடையாண்டி உப்பம் காசிநாத வாத்தியாரு எங்க ஊருக்கும் பக்கத்தால வந்து நாடகம் நடத்துறாரு. நாடகம் அம்பை சபதம் சாலு வேஷம் ஆடுறாரு. அலைகடல் சூழ் உலகில் மிக ரூபமுள்ள அம்பையரே உனக்கு என்ன புத்தி சொல்வேன். உலகறிய உன் தந்தை 3 பெண்ணை ஒருவனுக்கு தாரமன நீயும் சற்று வலிய வந்து எந்த நீ மனம் செய்யென்று வாடினால் உன்னை மனம் செய்வதில்லை. பலர் மன்ன அறிய வரும் அம்பையாலே அந்த பலசாலி பீஷ்மரிடம் ஏகுவாயே. அந்த காசிநாதவாதி அற்ற பகல்ல பேசினா பிடிக்காது. என்ன கிரியா வந்துக்கிறியா போய்கிறியா? அது அவங்க தமிழ். ஆமா. ஊருக்கு தகுந்த தமிழ் ஒண்ணு இருக்கு, கொச்சை வார்த்தைன்னு. ஆமா. பகல்ல பேசினா பிடிக்காது. பெரிய தமிழ் பண்டிட்டு கூட காசிநாதன் கூட ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப நான் சொன்னதுக்கும் அதே இப்ப நான் இது இன்னொரு முறை சொல்றேன். இதை நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்குள்ள நாடகாரர் சொல்றது அலைகடல் சூழ் உலக மிக ரூபம் இல்ல அம்பையரே உனக்கு என்ன புத்தி சொல்வேன். உலகறிய உன் தந்தை 3 பெண்ணை ஒருவனுக்கு இதுல இப்பவும் வராது. மெய்யெழுத்துகள் குன்றிடும் இப்ப உள்ள நாடகக்காரங்களுக்கு. அப்ப உள்ள நாடகாரங்க மெய்யெழுத்து சொல்லு சுரம் குறையாது. அலைகடல் சூழ் உலகில் மிக ரூபம் உள்ள அம்பையர் உனக்கு என்ன புத்தி சொல்வேன். இப்பன்னா இக்கன்னா இரன்னா இதுல வரும். இன்னைக்கு இல்ல அந்த மாதிரி பேசுறான். இப்ப என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாலும் நான் மறந்துட்டாங்க. குரில் அதான் சின்ன மீனா பெரிய மீனா. குரில்ங்கிறது குரில் சின்ன மீன் பெரிய சின்ன மீன் சிந்தாக்கு பெரிய மீன் மாட்டா. சரி போங்க, உங்களுக்கு யாரால் முடியும்? மிஷை நான் பூமி ஒரு தாளை மிஷை நின்றதால் மற்றொரு தாளை ஊரு வென்றால் ஊரு தெரியாத தாமரை வயலை கூத்தாட வந்திருக்கிறா. இதான் தும்பூரு. ஊரு கூட மகிழ்ச்சிவாங்க ஆட வந்திருக்கிறோம். இந்த ஊரு தெரியாத வேற தாமரை வேற கொடுத்துருக்காங்க கூத்தாட வந்துட்டா. ஊருன்னா இதுக்கு பேரு ஊர் இல்ல, நம்ம ஊருன்னு பொதுவா வச்சுக்கணும். ஒவ்வொரு கிராமம்னு பேரு. கிராமம் ஒவ்வொரு இடங்களுக்கு கிராமம்னு பேரு. ஆமா இல்லையா? நான் அந்த ஊரை போறேன் இந்த ஊரை போறேன் வழக்கு பேச்சுல வந்த சொல்லு. அந்த ஊருங்கிற சொல்லு வழக்கு பேச்சுல வந்து ஊருன்னா என்ன தெரியுமா? தமிழ்ல தொடை. தொடைக்கு பேரு ஊரு. பகவானுடைய தொடையில் இருந்து ஒரு பொண்ணு பிறந்தான். தொடை என்பது ஊரு. ஊருங்கிற தொடையில் பிறந்தபடியால் அவருக்கு ஊரு வசின்னு பேரு. தொடை மாது ஊரு வசி அவளுக்கு பேரு. ஊருன்னா தொடை. ஒரு தாளை விஷ நின்றதாலி மற்றொரு தாளை இப்படி ஊருவின் மேல் ஊன்றி ஒன்றும் கருதாமல் மனமடக்கி விசும்பினோடும். விசும்புன்னா என்ன? விசும்புன்னா ஆகாயம். விசும்பினோடும் கதிரவனை கவர்வால் போல் இருகரத்தை நீட்டி தவம் செய்தா வில்லிபுத்திராழ்வார் சொல்றார். இன்னும் சில பாரதங்கள் 60 அடி துஜகம்ப நாட்டினால் 7 எலுமிச்சம்பழம் வச்சான், 7 செப்பூசி நாட்டினால் இடதுகால் சிறுவிரல் முனிநகம்பல் என்று தவம் செய்ததா இன்னொரு புராணங்கள் சொல்லுகிறது. எப்படியாக யாது வர வேண்டும்?
அப்படி என்றார் ஆஹா. அவரிடத்திலே ஆ. அந்த பஞ்சலி தாரமானி எனக்கு அஞ்சனான பரமேஸ்வரனான பாசுபாசனை பெற்றேன் கட்டி பஞ்சவாலியை பெற்று இதை வந்து இன்றைக்கு தமிழ் தமிழ்மார்களை பெற்றதுக்கு வேண்டி காட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஆடு போயிட்டு இருக்கீங்க. ஆஹா. பாசுபாசம் இதுதான். ஆமா. இதா? ஆமாண்டா என்ன வளவளவா இருக்குதுங்க? ஆமா ஆ. பாசுபாத்திரம் பார்த்திருக்கியா ஆ. பார்த்துருக்கிறேன். எங்க வீட்டுல இருக்கு. என்ன பண்டு பாத்திரம் இதெல்லாம் பார்த்துருக்கேன். பண்டு பாத்திரம் பாசுபாத்திரம்டான்னா பண்டு பாத்திரம் ஆ. பாசுபாத்திர அது எப்படி இருக்குன்னா உருவம் ஆ. பாம்பு போல அப்படி வளைவா இருக்கும் வளைவா. அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பஸ் ஒண்ணு மரக்காரம் போயிட்டு இருந்தது மணக்குள விநாயகர். மணக்குள விநாயகர் பஸ்ஸுக்கு பேரு அது அறிவாளி பெயிண்டிங் பண்ணிருக்கான் போட்டிருக்கேன் ஆமா. அந்த மணக்குள விநாயகர் அந்த பாசுபாத்திரத்தை வரைஞ்சிருந்தாங்க ஆஹா. சைடுல சைடுல. அது அழகுக்காக வரைஞ்சது அவங்க ஆஹா. அந்த பாசுபாத்திரம் ஆ. யாரு ஒருவன் மெய்ப்பட பூஜிப்பானோ அவன் மட்டும்தான் கையாள முடியும் முடியும். வேற எவருமே அந்த பாசுபாஸ்திரத்தை கையாள முடியாது சிவன் ஒருவனை தவிர இல்லையா அதனாலே என் தமிழ் தமிழ் சென்று ஏதுபாடுகளை நான் தேட வேண்டும் தேட வேண்டும். இல்லையா ஆ. வருகிறாயா வீரவராஜினி வீரவராஜினி ஞானாதிக நீதித்தராஜினி ஏயாண்டவர் ஓட்டு ஊட்டாஜினி என் தாயே இந்திரசே
என்று சாட்சாதி பெருமாள் சரானந்தத்திற்கும் ஏய், விழா தெய்வமாத நொடியான மணியான மாலிந்திர சோதையாய் ஆனந்த அம்பாள் அம்பாள் தும்பூர் தாங்கள் அன்னைகளே ஆ, திருக்கோயில் கொண்டு நிரந்தர சேவசாதிக்கும் சுயம்பு நாகாத்தம்மன் ஆஹா, நாகாத்தம்மா. கைக்கு மெய்யான தெய்வம் ஆ, அந்த அம்மா ஆமா. பிரார்த்தனை ஸ்தலம் போல ஆ, எந்த பக்தர்கள் அங்கு சென்று சென்று பிரார்த்தனை சொல்லுகிறார்களோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பவள் ஆஹா. அந்த சுயம்பு தேவி. ஆமா. மந்திரமும் தேவும் மருந்தும் குருவர்களும் தந்திரமஞான தருமறையும் எந்திரமும் மெய்யனில் மெய்யாகும் ஏதிரில் யாவர்க்கும் பொய்யனில் பொய்யாகி போம். பொய்யாக போ. மந்திரம் மந்திரம் தந்திரம் மந்திரம் 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 இவர்களெல்லாம் மெய்யின் நினைக்கிறவங்களும் உண்டு. உண்டு. தேவும் தேவும் மந்திரமும் தேவும் தேவும் மருந்து மருந்து. உடம்பு சரியில்லை ஆ, மருத்துவம் பண்றோம் வைத்தியம் பண்றோம் ஆமா மாத்திரை எடுத்துக்கிறோம் ஊசி போடுறோம் ஆமா. நம்பிக்கை தானே ஆ, நம்பிக்கைதான். சரியா போயிடும். ஊசி போட்ட பிறகு நம்ம உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு ஊசி போடுறோம்னா ஆ. அப்பா இப்ப சரியா போடுன்ற எண்ணம் அவனுக்கு வந்து போகும். வந்து போகுது. அதுலயே பாதி காயில சரியா போகும். சரியா போயிடும். மந்திரமும் தேவும் மருந்தும் குருவர்களும் தந்திரமும் ஞான தருமறைகள் தருமறைகள். எந்திரங்கள் அக்ஷரங்கள் ஆ, இவங்களெல்லாம் யாரு ஒருவர் மானிடர்கள் உண்மை என நினைத்து வழிபடுகிறார்களோ அது எல்லாம் அவர்களுக்கு உண்மையாக இருக்கும். உண்மையா. பொய்ன்னு நினைப்பவர்களுக்கு அது பெரும் கல்லுதான். ஆமா. பொய் தான். பொய் தான். கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும்பாங்க. ஆமா. கல்லுக்கு நாய்க்கு உள்ள தொடர்பு இல்லை. நானும் கல்யாணத்து பாக்குறேன் கிடைக்க மாட்டேங்க. நாய் கிட்ட வரும்போது கல் கிடைக்க மாட்டேங்குது. சரி, சரி. அவன்டா, ஆ, ஒரு 10 கல்லை எடுத்து துக்குல மூசி போட்டு தோல்ல மாட்டிக்க. ஆ. தோல் ஒழுங்கா இருந்தா செஞ்சு போடுறது 10 கல் வச்சா. சரி விடா இருக்கட்டும். ஆ. அப்படி இல்லை. 2 பேரும் கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு ஆலயம் போகும் பொழுது அந்த கல்வெட்டுல நாயுடைய சிற்பத்தை வடிச்சு வச்சிருந்தா சிற்பிகள். சிப்பிகள். நாயுடைய ஆ, சிற்பம் உருவம். உருவம். ஹை, அப்புறம் எவ்வளவு அருமையா இருக்குடா நாய் அப்படின்னு ஆஹா. உருவம். ஒருவன். ஆனா முண்டா அது நாய் இருந்தா அது கரு கல்லு நாய் தான். ஓஹோ. நாய் எடுத்தா கொஞ்சம் கல்லுடா. ஆஹா. நாயை சூப்பரா வடிச்சிருக்காங்கடா. ஆ. அருமையா இருக்கு நாய் அப்படின்னா. ஆஹா. அது நாய் இல்லடா கல்லுன்னா ஆ. இன்னொருத்தன். கல்லாக நினைத்தவனுக்கு கல்லாகவும், ஆகவும் அது உருவமென நினைத்து வழிபட்டவனுக்கு ஆ. அது உருவமாகவும் தென்படும். தென்படும். இதுதான் மந்திர ரகசியம். ஆஹா. வேற ஒன்றும் இல்லை. ஆமா. அது போன்று சுயம்பு தேவியாக ஆ, ஆத்தாள் எழுந்தரு சேவசாதிக்கு அம்பாள் அம்மா. இந்த நாகாத்தம்மா ஆமா. கைக்கு மெய்யான தெய்வமாக விளங்கக்கூடியவள். ஆ, உக்காருங்க. நான் போய் கூத்து போயிட்டா கம்மி உட்கார மாட்டேங்க. அதுதான் கூத்து பக்கம் தண்ணி சொல்லக்கூடாது. அந்த தாயாளுடைய சரணாகதத்துக்கும் ஆ, சபையில் கொடுக்கிற சிறந்த ஆண்டோர்கள் ஆண்டவர்கள் கற்பை மிகுத்த மாதா பீதாக்களுக்கும் பிதாக்களுக்கும் ஆண்டுகள் தோறும் ஆ, இது போன்று ஆ. சித்திர மாதம் துவங்கி துவங்கி ஒவ்வொரு வெள்ளிகளிலேயும் ஆமா. அந்த அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை அன்னதானங்கள் உற்சவங்கள் செய்து செய்து பாகவாதாலை கொண்டு வந்து கேள்வி கிடைத்தது முதல் வெள்ளி உபயதாளர் அனைவருக்கும் அனைவருக்கும் நாடகாஸ்தான மக்களுக்கும் நாராயண வெப்பமாத்திருக்க வந்தனர். வணக்கம். ஏய், ஆ. எங்கே போகணும்? அண்ணன் தமையன் தம்பிமார்கள் சந்திக்கிறேன். சந்திக்கிறேன். புறப்படு. ஆ. ஐயா, ஐயா, யாரப்பாடி? எவ்வளவு தேவை மாதிரி ஏப்பா மாதிரி இப்படி இருக்க மாட்டானா? தேவந்தூர் தேமாங்கயா தேவந்தூரா? பக்கத்துல வீசனூர். தேவலாகம் தேவனத்தானப்படி ஆ. தேவி இருக்கிற மந்திரி தேவ மாதிரி. மாதிரி ஆ, என்ன விஷயம்? உங்களுக்கு நிறுவனம். ராமா அண்ணன் மேடம் அப்படியே போட்டுக்குது. அப்படியே போட்டு இது மௌன படிப்புடா முங்கா. மௌனப்படி. அந்த காலத்துல ஆ, புத்தகம் வாசிக்கிறது, ஆ, அந்த புத்தகம் வைக்கிற ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கும். ஆ, சாந்தி. அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வயசானவங்க படிக்கிறத பார்த்துருக்கேன். உங்க அப்பா படிப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வயசானவங்க எங்க அப்பா மட்டுமா படிச்சாரு. நான் பொதுவாக தானே சொல்றேன். ஆ, அப்பெல்லாம் மகாபாரத காவியம் ராமாயண காவியத்தெல்லாம் அப்படியே வச்சு ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டு ஆ. ஊர்வத்தாலா பிரட்டி ஆ, அப்படி படிப்பாங்க. ஆ. ராகம் போட்டு படிக்கிறது. ஆ. அந்த படிப்புக்கு நிகரிப்பு எந்த படிப்பும் இல்லை. இல்லை சரி, அது போனா போதும். நான் இருக்கு இதுல ஆ. உண்டாம். அப்புறம் ஸ்ரீராமஜெயம் ஏ சிரஞ்சீவி அருச்சுனா அர்ஜுனா
எத்தடையும் சொல்லாது உடனே புறப்பட்டு வானாடு வருவோம் இப்படிக்கு இந்திரன். எங்க அப்பா இருக்கிறாங்க இந்திரன். ஆமா. தெய்வேந்திரன். சிரஞ்சீவி அரிச்சுனா. எந்த தடையும் சொல்லாது உடனே புறப்பட்டு வானாடு வரணும். பொன்னுலோகம். ஒண்ணுமே இல்லையா? வாடான்னு சொல்லிருக்கிறாரு. என்ன விஷயம்னு எழுதுல. நமக்கு தெரியாது. உங்ககிட்ட இது சொல்ல குடுன்னு சொன்னார் அவரு. அப்படியா? என்னவா இருக்கும்? நான் போன வேலை வேற, ஆமா, போகும் இடம் வேற. இந்த நேரத்தில் முன்னாடி ராத்த தூள் இப்படி ராத்த கேர போடு. நான் தேவ மாதிரி உலகத்து மனிதன். ஆமா. இப்ப வந்து தேவலோகம் வந்து அங்க வருவதா? இவன் பூலோகவாசி. ஆமா. ஆமா, தேவலோகம். தேவலோகம் விடக்கூடாது. இவன் பாதம் வந்து தேவலோகத்துல படணுமா? இங்கே போற வழியில தீர்த்து கட்டணும். அதை தீர்த்துட்டு இந்த மாதிரி போற வழியில நானும் சென்று கொண்டு இருக்கேன். நீ கதை இருக்க என்பதுமா நாராயணன் தர்ப்பா.